ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டெய்லரிங் பிரேமா ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பஃப் ஸ்லீவ் தான் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இதை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எப்பொழுதும் போல் லைனிங் கிளாத்தில் ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஸ்லீவை வந்து ஒரு பேப்பர் மேலே போட்டு அதே மாதிரியே நான் அதில் ட்ராயிங் பண்ணி அந்த பேப்பர் கட்டிங்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஸ்லீவோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். ஸ்லீவில் வந்து கீழே வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதே மாதிரி மேலேயும் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நடுசில் இருக்கிற நம்மளுக்கு தையலுக்கு போக மீதி எவ்வளோ இன்ச்சு இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதில் வந்து ஒரு 3.5 இன்ச் அளவு நான் பார்டருக்காக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பார்டருக்காக மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்கில் வந்து நம்ம நேராக கோடு போட்டுட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம மேலே உள்ள கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அதில் கீழே வந்து நம்ம பார்டர் வந்து அட்டாச் பண்ணுவோம். மேலே உள்ள இதுக்கு மட்டும்தான் நம்ம பஃப் வந்து வைக்க போகிறோம். அதனால் நமக்கு பார்டர் வந்து உங்களுக்கு சின்னதாக தேவையா பெருசாக தேவையா அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தக்கன வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளாத்தில் வந்து இந்த ஸ்லீவ் பேட்டர்ன் அப்படியே வச்சுட்டு நம்ம கிளாத்தை வந்து கட் பண்ணிடலாம். மெயின் கிளாத் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். பஃப் ஸ்லீவுக்கு அப்படின்னாலே கிளாத் வந்து அதிகமாக தான் தேவைப்படும். இதுக்கும் அதே மாதிரி தான். நம்ம வந்து சென்டரில் வச்சு பார்த்துட்டு 2 சைடும் பாருங்கள் எனக்கு எவ்வளோ கிளாத் இருக்குது அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. 2 கிளாத் இருக்கணும். நமக்கு 2 ஸ்லீவுக்கு 2 கிளாத் இருக்கணும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவில் லென்த்து வந்து மெயின் கிளாத்தில் அதிகமாக இருக்க மாதிரி தான் எப்போதும் பார்த்து எடுத்துக்கணும். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பஃப் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வராது. இப்போ பாருங்கள், நான் வந்து 2 பக்கமும் கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு எந்த பக்கம் வந்து எனக்கு துணி வந்து நிறைய இருக்குதோ அந்த பக்கம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 ஸ்லீவுக்குமே துணி மடித்து போட்டிருக்கேன். கீழே ஒரு ஸ்லீவுக்கு இருக்குது, மேலே ஒரு ஸ்லீவுக்கு இருக்குது. இதை அப்படியே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். பேப்பர் கட்டிங் வந்து நான் 2ஆக மடித்து போட்டிருக்கேன். அதே மாதிரி மெயின் கிளாத்தையும் 2ஆக மடித்து போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த நீளத்துக்கு நமக்கு வந்து துணி வந்து தேவைப்படும். இப்போ வந்து சென்டரில் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதாவது வீ கட் கொடுத்துக்கலாம். 2 பக்கமும் மேலே வீ கட் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி மேலேயும் சென்டரில் வீ கட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே தான் வச்சு தையல் போடணும். நல்ல பக்கத்தை திருப்பிட்டு சென்டர் நம்ம வீ கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கிங்லேருந்து அந்த சைடு வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம 4 வாட்டி மார்க் பண்ணணும். 3 வாட்டி மார்க் பண்ணிவிட்டேன். இது 4வது வாட்டி மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 4 சைடு வந்து மார்க் பண்ணணும். சென்டரில் மார்க் பண்ணி சென்டரை மார்க்கிங்காக வச்சுட்டு அதுக்கு அடுத்தில் வந்து 4 தடவை இந்த மாதிரி 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மொத்தம் 4 மார்க்கிங் பண்ணியிருக்கிறேன். இந்த பக்கம் 4 மார்க்கிங், அந்த பக்கம் 4 மார்க்கிங் பண்ணியிருக்கிறேன். நம்ம சென்டரில் வீ கட் கொடுத்தோம் இல்லையா, அதை மையமாக வச்சுட்டு இந்த 4 மார்க்கிங்கும் பண்ணணும். இப்போ அந்த சென்டருக்கு நம்ம வீ கட் கொடுத்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம மார்க் பண்ணதை வந்து அப்படியே மடித்து அந்த நம்ம நேராக சென்டரில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. பஃப் வந்து தள்ளி தள்ளி தான் வைப்போம். ஆனால் இது வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி பார்த்துட்டு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் ஒன்று போல் எடுத்து மடித்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி நம்ம சென்டரில் வீ கட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது பக்கத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே அந்த பக்கம் 4 இதை மடித்து தைச்சிருந்தோம். அதுக்கு மேலே இதை வைக்கக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இதை பார்த்துட்டு வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து அந்த பஃப் வந்து நம்ம மடிக்கிறது ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கணும். வச்சு தைக்கும் போது அப்படி தான் தைக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு 4 சைடு அந்த பக்கம் 4 சைடு மடித்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இது இருக்கணும். புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ நல்லா தெளிவாக பாருங்கள். நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரியே தைச்சி பாருங்கள். ஸ்லீவ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கும் இந்த மாதிரி பஃப் ஸ்லீவு. இப்போ வந்து நம்ம மேலே வந்து பஃப் வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம சென்டராக மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து சின்னதாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம கீழே மடிச்சதுலேருந்து மேலே நீட்டாக ஒரு மடிப்பு எடுத்திங்கன்னா அந்த மாதிரி நீட்டாக மடிப்பு வந்துடும். அது வந்து நம்ம மேலே வச்சோம் இல்லையா, இதை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கணும். விசிறி மாதிரி தெரியும் நமக்கு. இந்த மாதிரி தள்ளி நமக்கு ஒரு 1/4 இன்ச் இல்லை ஒரு 1/2 இன்ச்சுக்கு கேப் இருக்கிற மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று மடிக்காமல் கொஞ்சம் தள்ளி மடிச்சுக்கோங்க.
மடிச்சுட்டு அதில் வந்து நம்ம பின் குத்தி வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து நழுவிரும் சீக்கிரமாக. அதனால் நம்ம பின் குத்தி வச்சிட்டோம் அப்படின்னா மடிப்பு வந்து அப்படியே இருக்கும். 1/2 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்காமல் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. நம்ம கீழே வந்து மடித்து வைக்கலையே அதுதான் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கணும். மேலே வைக்கும்போது நம்ம 1/2 இன்ச்சுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இந்த மாதிரி மடித்து எடுத்து வைக்கணும். இப்போது 4 இதையுமே நம்ம மடித்து வச்சு இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். மடிப்பு வந்து கலையாமல் நீட்டாக தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கமும் இதே மாதிரி நம்ம மடித்து விட்டு தையல் போட்டுக்கலாம். கீழே வந்து நம்ம மடித்து விட்ருக்கோம். அந்த மடிப்புலேருந்து நம்ம அப்படியே எடுத்தால் சூப்பராக மடிப்பு வந்துடும். நம்ம வந்து சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு தான் அந்த நம்ம மடிக்கிறத வந்து மடிக்க ஆரம்பிக்கணும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் கேப் விட்டு அதை மடித்து வச்சு தைச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு நம்ம அந்த 4 துணியுமே மடிக்கணும். அப்போ வந்து நமக்கு சென்டரில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப் இருக்கும்போது இந்த ஸ்லீவ் வந்து டிசைனே அப்படி தான் இருக்கும். பஃப் ஸ்லீவ் வந்து நம்ம எல்லா பக்கமும் சேர்த்து பஃப் வைப்போம். இதில் வந்து சென்டரில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 4 இது மடித்து வச்சோம் இல்லையா, அதில் வந்து சென்டரில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தள்ளி தான் மடித்து வச்சோம். அதே மாதிரி இந்த பக்கமும் சென்டரில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி தான் அந்த 4 இதையும் நம்ம நல்லா விசிறி மாதிரி இந்த மாதிரி மடிச்சுட்டு பின் குத்திட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து தையல் போடணும். உங்களுக்கு வீடியோ பார்த்துல நல்லா கிளியராக புரியும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து மடிப்பு எதுவும் இல்லாமல் ப்ளெயினாக இருக்குது. இதுக்கு தான் வந்து நம்ம சென்டர் வந்து கட் பண்ணி மார்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் முதல்லையே. இப்போ வந்து மடிப்பெல்லாம் நீட்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம பேப்பர் கட்டிங் போட்டோம் இல்லையா, அந்த பேப்பர் கட்டிங்கை இதுக்கு மேலே போட்டு நம்ம கரெக்டாக வந்து இந்த பேப்பருக்கு மேலே தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். ப்ளவுஸ் ஸ்லீவுமே வந்து மேலே 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் நம்ம மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ணி எடுக்கணும் எப்பொழுதுமே. இப்போ வந்து பேப்பர் கட்டிங்கை அதுக்கு மேலேயே போட்டு ஸ்டிச்சிங் வந்து சுற்றியுமே ஸ்டிச்சிங் போட்டுடலாம். அந்த பேப்பருக்கு மேலே சுற்றிலையுமே தையல் போட்டுட்டு இந்த பேப்பரை வந்து நம்ம கிழித்து எடுத்துடலாம். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு அந்த பேப்பரில் கட்டிங் போட்டிருக்கலாம், அதுதான் கரெக்டான அளவு. மீதி இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா அளவு தான். அது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பேப்பரையும் நம்ம கிழித்து எடுத்துடலாம். பேப்பரை நீட்டாக கிழித்து எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம பார்டர் இருந்துச்சுன்னா பார்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். எனக்கு பார்டர் இந்த சேரீயில் இல்லை. நான் வந்து சேரீயோட கிளாத்தில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு 1/4 இன்ச்சு கேப்பை விட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது இந்த மடிப்பு எதுவும் பற்றாமல் கலையாமல் மடிப்பு அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு தையல் போட்டுக்கோங்க. இல்லைனா மடிப்பு அந்த பக்கம் இந்த பக்கம் தையல் வச்சுட்டு தையல் போட்டோம் அப்படின்னா பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக பார்த்துட்டு தையல் போடணும். இப்போ இது வந்து அப்படியே திருப்பிட்டு இதில் வந்து நம்ம வந்து மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அமுக்கு தையல் போட்டு எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா நம்ம லைனிங் கிளாத்தில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா ஸ்லீவு, இதை இதுக்கு மேலே வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்லேயும் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத்லேயும் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டருக்கு நேராக வச்சுட்டு தான் நம்ம தையல் போடணும். பேப்பரை வச்சு தப்பு இல்லையா, அப்போவுமே அந்த பேப்பரில் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு தான் நம்ம வந்து சுற்றினுமே தையல் போட்டுட்டு அந்த பேப்பரை நம்ம வந்து கிழித்து எடுத்துடணும். இப்போ நான் 1/4 இன்ச்சு கேப் விட்டுருந்தேன் கீழே மடித்து அடிக்கிறதுக்காக. அதை அப்படியே நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு நான் அப்படியே தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கீழே இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து அப்படியே உள்பக்கமாக திருப்பி விட்டு இதுக்கு மேலே அமுக்கு தையல் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா திருப்பி விட்டுட்டு நம்ம அடியில் ஸ்லீவில் வந்து தையல் போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி விட்டுட்டு ஸ்லீவில் வந்து மேலே வந்து தையல் போட்டுக்கிறேன்.
இந்த ஸ்லீவ் வந்து தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை மேலே போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து சுற்றிலுமே லைனிங் கிளாத்தை வந்து மெயின் கிளாத்தோடு அட்டாச் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிற கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், அந்த ஸ்லீவ் வந்து நான் தைச்சி முடிச்சிட்டேன். விசிறி மடிப்பு மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு பாருங்கள். ஸ்லீவ் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி இந்த ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மடிப்பு வைக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து மடிப்பு வைக்கணும். இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். நம்ம ரெட் கலரில் கீழே கொடுத்துருக்கலையே, அதில் ஸ்டோன் வச்சு தைச்சா கூட இன்னும் அழகாக இருக்கும் இந்த ஸ்லீவ் பார்க்குறதுக்கு. ஆனால் கஸ்டமர் வந்து ப்ளெயினாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்டதால் நான் அந்த பட்டன் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.